ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 21 வெள்ளிக்கிழமை ஆனி மாத பௌர்ணமி. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஒரு மாலையை நீங்கள் சமர்ப்பிச்சா போதும், செல்வ மழை பொழியும். ஆனி மாத பௌர்ணமிக்கு எதுக்காக இத்தனை சிறப்புகள்? தை மாதம் சூரிய பகவானோட உத்தராயணம் சொல்லப்படுது. அதாவது சூரிய பகவான் வடக்கு நோக்கி பயணம் செய்வார். ஆனால் ஆனி மாதத்தில் சூரிய பகவானோட அந்த வடக்கு நோக்கிய பயணம் முடிவுடையதாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதனால தான் ஆனி மாத பௌர்ணமி வழிபாட்டுக்கு முன்னோர்கள் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தினத்தை நம்ம தவற விடவே கூடாது. நம்மளோட கஷ்டங்கள் தீர்வதற்கும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் இறைவனை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே சந்திரனை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். அது கூட அம்மன் வழிபாடு செய்கிறதும் நம்மளோட வழக்கம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனி மாத பௌர்ணமி சந்திர பகவானோட சேர்த்து நாம் மகாலட்சுமி தாயாரை சேர்ந்து வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில் பல செல்வங்களை பெற முடியும். அன்னைய தினம் உங்கள் வீட்டை சுத்தப்படுத்தி, பூஜை அறையை சுத்தப்படுத்தி, வாசலில் கோலம் போட்டு அன்னைக்கு நீங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணணும். இந்த நாளில் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு மனமகிழ்ச்சியோட வர்றதுக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யலாம். மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க அவங்களோட மனசு குளிர செய்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருளால் நீங்கள் மாலை கட்டி போடணும். நல்ல வாசத்துக்கு பெயர் போன ஒரு பொருளாக இருக்கக்கூடியது தான் ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் நம்ம பொதுவாக பயன்படுத்துறது தான். ஏலக்காய், வசம்பு, கிராம்பு, பச்சை கற்பூரம், இந்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காயை பயனுள்ள வகையில் மகாலட்சுமி தாயாருக்கு மாலை மாதிரி தயார் பண்ணி அந்த மாலையை உரிய நைவேத்தியங்களோட படைச்சி இனிப்பு பண்டங்களை வச்சு அந்த மாலையை நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பிக்கணும். இவ்வளவு ஏலக்காய் அவ்வளவு ஏலக்காய் அப்படிலாம் கிடையாது. 11 ஏலக்காய் இருந்தாலும் பரவாயில்ல, இடைவெளி விட்டு நூலால் மாலை மாதிரி கட்டிக்கோங்க. பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் 7:45 மணிக்கு ஆரம்பித்து அது மறுநாள் சனிக்கிழமை காலையில் 7:20 வரைக்கும் இருக்கு. அதனால் வெள்ளிக்கிழமை ஜூன் 21ஆம் தேதி காலையில் 7:45 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு அந்த ஃபோட்டோ சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஏலக்காய் மாலையை தயார் பண்ணி மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பிங்க. ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு மறக்காம முக்கணிகள் அப்படிங்கிறது ஆனி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சமர்ப்பிக்கணும். முக்கணிகளை வச்சு நீங்கள் ஏலக்காய மாலையை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களோட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும். குத்து விளக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நெய் ஊற்றி குத்து விளக்கு ஏற்றி வைங்க. இந்த ஒரு ஏலக்காய் மாலை அப்படிங்கிறத நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஏலக்காய் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. அதோட வாசம் உங்கள் வீட்டோட பூஜை அறையிலையும் சரி, உங்கள் வீடு முழுக்கவும் சரி பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ உங்கள் வீடு முழுக்க தெய்வீகத்தன்மையாக மாறும், மகாலட்சுமியோட வாசம் உருவாகும். எந்த ஒரு வீட்டில் மகாலட்சுமி நடமாட்டம் இருக்கோ அங்கே செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இருக்காது. அந்த மாலை, அந்த ஏலக்காய் எப்போ வீணாகிற மாதிரி தெரியுதோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வரக்கூடிய ஏதாவது ஒரு பௌர்ணமியில் இதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணி புதுசாக ஏலக்காய் மாலையை போட்டுக்கலாம். இந்த ஆனி பௌர்ணமிக்கு இதை முயற்சி பண்ணுங்கள். உங்கள் செல்வ செழிப்பில், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.